ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸில் வந்து லாஸ்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இன்ட்யூஷனிசம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்துட்டோம். பார்க்கலனா கீழே வந்து லிங்க், இந்த வீடியோ கீழே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம், இந்த 3 பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து மாரல் அப்சல்யூட்டிசம், மாரல் ஆப்ளிகேஷன், மாரல் ஜட்ஜ்மெண்ட், இது 3 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றோட மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதோட டெஃபினேஷன் என்னங்கிறது வந்து உங்களுக்கு தானாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து மாரல் அப்சல்யூட்டிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அப்சல்யூட்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப வந்து ரிஜிடாக இருப்பாங்க. அதாவது வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலுமே அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக இதுதான் என்னோடய வேல்யூ அப்படின்ட்டு வந்து நிற்பாங்க. சரி, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்சல்யூட்டிஸ்ட் வந்து மைட் பிலீவ் தட் லையிங் இஸ் ஆல்வேஸ் ராங் no matter the circumstances or the potential outcome. எந்த இடம் சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஏதாவது ஒரு சொசைட்டிக்கு நல்லது நடக்குது அப்படின்னா வந்து பொய் சொல்லலாம் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். ஆனால் வந்து மாரல் அப்சல்யூட்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல கூட பொய் சொல்ல மாட்டாங்க. பொய்ங்கிறது வந்து தப்பான விஷயம் அப்படின்னு வந்து ரொம்ப ஃபர்மாக இருப்பாங்க. அதுதான் வந்து இதோட மீனிங். மாரல் அப்சல்யூட்டிஸ்ட் holds that there are universal moral standards that apply to all individuals at all times and in all situations. எந்த டைமாக இருந்தாலும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலுமே அவங்க வந்து ஃபர்மாக வந்து அந்த வேல்யூ வந்து அந்த வேல்யூவை மாற்றி பேசாமல் அதே இதில் நிற்பாங்க. அதுதான் வந்து மாரல் அப்சல்யூட்டிசம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், மாரல் ஜட்ஜ்மெண்ட்டும் மாரல் ஆப்ளிகேஷனும் வந்து ரெண்டுமே ரெண்டுக்குமே ஒரு லிங்கேஜ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். மாரல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு பாருங்கள், ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு புரியும். மாரல் ஜட்ஜ்மெண்ட்னா என்னென்னா, டிசிஷன் எடுக்கிறது. அதாவது என்ன கான்சிக்வன்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத யோசித்து டிசிஷன் எடுக்கிறது தான் மாரல் ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து ஒருத்தர் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கப்போ வந்து அவர் வந்து அவரோட வாலெட் ஒரு பர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதை வந்து நம்ம இன்னொருத்தர் வந்து பார்த்து அதை வந்து டிசைட் பண்ணுறது, அதை ரிட்டர்ன் பண்ணலாமா, அதாவது பல கோணங்களில் யோசிக்கிறது. இதை ரிட்டர்ன் பண்ணலாமா வேண்டாமா, ரிட்டர்ன் பண்ணலைன்னா வந்து அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஓனருக்கு வந்து என்னென்ன பாதிப்பு நடக்கும், அவங்களோட வாலெட்டில் என்னென்ன நிறையா பர்சனல் மேட்டர்ஸ் வச்சுருப்பாங்க, அதனால் வந்து என்னென்ன நடக்கும்னு வந்து கான்சிக்வன்சஸை வந்து ரொம்ப வந்து யோசித்து பார்த்து கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறது. அதுதான் வந்து டிசைடிங். மாரல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது தனக்குள்ளே. மாரல்னால் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலே சொல்லியிருக்கோம். மாரல்னால் வந்து தனக்குள்ளே இருக்கிற ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ், அதை தான் வந்து மாரல்னு சொல்லுவோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் தனக்குள்ளே இருக்க பிரின்சிபலை வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வராங்க. அதுதான் டிசிஷன் எடுக்கிறது. இஸ் இட் ரைட் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறாங்க. டிசிஷன் எடுத்துகிட்டு எஸ் அது வந்து ரிட்டர்ன் பண்ணுறது கரெக்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுறாங்க. அதுபடி நடக்கிறது. மாரல் ஆப்ளிகேஷன்னா ஐ மஸ்ட் டூ இட். அந்த வாலெட்டை கொண்டு போய் திரும்ப கொடுக்கறது, அதுதான் வந்து ஃபீலிங் த டியூட்டி. அதுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் மாரல் ஆப்ளிகேஷனுக்கும் உள்ள கனெக்ஷனு. இதுதான் வந்து இதில் டெஃபினேஷனாக வந்து கொடுத்துருக்கேன். மாரல் ஜட்ஜ்மெண்ட்க்கும் மாரல் ஆப்ளிகேஷனுக்கும் இதுதான் வந்து மீனிங். இப்போ நீங்கள் படிச்சிங்கனாலே புரியும். ஃபஸ்ட்டு மாரல் ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள். மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் டிசிஷன்ஸ் வி மேக் அபவுட் வாட் இஸ் ரைட் அண்ட் ராங், குட் அண்ட் பேட் பேஸ்ட் ஆன் ஆர் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். டிசைடிங் தட் ஸ்டீலிங் இஸ் ராங் அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ் இஸ் குட் அப்படிங்கிறது டிசிஷன். நம்ம வந்து பல கோணங்களில் யோசித்து ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். அதுதான் வந்து மாரல் ஜட்ஜ்மெண்ட்டு. இது தப்பு, இது ரைட்டு அப்படிங்கிறத வந்து நிறையா விதத்தில், நிறையா சுச்சுவேஷன், நிறையா ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் மாரல் ஜட்ஜ்மெண்ட். ஏன் திரும்ப இது ஸ்ட்ரெஸ் பண்ணி திரும்ப அதே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, சில பேர்த்துக்கு வந்து நம்ம 2-3 டைம் சொல்கிறப்ப தான் வந்து ஒரு 3rd டைம் சொல்கிறப்ப அவங்களுக்கு புரியும். அதனால தான் வந்து திரும்ப அதே கான்செப்டை வேறு மாதிரி பேட்டர்னில் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு இது வந்து ரொம்ப ட்ராக் பண்ணி சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, மாரல் ஆப்ளிகேஷன் பார்க்கலாம். Moral obligation refers to the ethical duty or responsibility to act in certain way based on moral principles and values.
அதுக்கு எக்ஸாம்பிள், அ பப்ளிக் சர்வெண்ட் ஹேஸ் அ மாரல் ஆப்ளிகேஷன் டு ரிப்போர்ட் எனி கரப்ட் ஆக்டிவிட்டீஸ் தே விட்னஸ். இதுதான் வந்து எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடி நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா, இந்த இதையே நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளே வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸில் நம்ம எல்லாமே வந்து எல்லா கைண்ட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் வந்து நம்மளுக்கு டவுட் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வந்து மூணையுமே அதாவது எல்லா கண்டென்ட்டுமே, அதாவது இந்த 5 இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்துக்குமே ஒரு குட்டி குட்டி மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான். இந்த டிஃப்ரென்ஸ் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிரும். ஸோ வந்து பார்க்கலாம். இப்போ இன்ட்யூஷனிசம் அதில் வந்து என்னென்னா, இப்போ ஒரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த வாலெட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். வாலெட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணுன்னா, இன்ட்யூஷனிசமில் என்னென்னா, வாலெட்டை வந்து திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக யோசித்து, நான் டெலிபரேட்டிவ்னால் பல ஆங்கிளில் வந்து விவாதம் பண்ணாமல் டக்குன்னு இதுதான் வந்து அதை திருப்பி கொடுத்தே ஆகணும் நம்மளுக்கு உள்ள இன்னர் ஃபீலிங் சொல்லுது இல்லைங்களா, அதுதான் இன்ட்யூஷனிசம். எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னா என்னென்னா, பர்சனல் அண்ட் செல்ஃப் டிட்டர்மைன். இந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம் கைண்ட் ஆஃப் எத்திக்ஸ் எப்படி இருக்குன்னா, தனக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை க்ரியேட் பண்ணிக்கிறது. அதாவது நம்ம நம்ம பேசிப்போம், நம்ம டெய்லி லைஃப்பில் சொல்லிக்கோல, எனக்குன்னு என்னோடய பர்சனல் பிரின்சிபல்ஸ் இது தான், உங்களோட பிரின்சிபல்ஸ் வேறு அப்படின்ற மாதிரி நிறையா பேசிப்போம்ல. அதுதான் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு பிரின்சிபல்ஸ். அதாவது இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, எனக்கு வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹானஸ்டி, எம்பத்தி ரெண்டு வேல்யூஸ் இருக்குன்னா, அதில் எது அதிகம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்டி. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஹானஸ்டி. இன்னொரு செகண்ட் பர்சனுக்கு அவங்களுக்கு ரெண்டில் வந்து எம்பத்தி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அவங்களோட பிரின்சிபல்ஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து கஸ்டமைஸ்டாக இருக்கும். அதுதான் வந்து எக்ஸிஸ்டென்ஷியலிசமில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களோட மாரல் பிரின்சிபல்ஸ் வந்து ரொம்ப வந்து அவங்களோட பர்சனல் ஃப்ரீடம், சாய்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதை வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறது. அதே வாலெட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணுன்னா, அவங்க வாலெட்டை வந்து ஓகே ஹானஸ்டி, எம்பத்தியாக அவங்க வந்து யோசிக்காமல் ஐயோ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட வாலெட் இல்லாமல் அப்படின்னு யோசிக்காமல், எம்பத்தி காட்டாமல் ஹானஸ்டி நம்ம திருப்பி கொடுக்கணும், அதுதான் நம்மளோட பிரின்சிபல் அப்படின்னு வந்து தனக்குள்ளே இருக்க ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு அவங்க வந்து அந்த வாலெட்டை வந்து திருப்பி கொடுக்கறது எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இது வந்து இதோட டிஃப்ரென்ஸ். இதுக்கு வந்து இன்னர் கட் ஃபீலிங் படி டக்குன்னு பண்ணுறது. இது வந்து தனக்குள்ளே இருக்கிற ஒரு மாரல் ஒரு பிரின்சிபல்ஸை வச்சு அவங்க ரிட்டர்ன் பண்ணுறது. மாரல் ஜட்ஜ்மெண்ட்னா என்னென்னா டெலிபரேஷன். இதில் இன்ட்யூஷனிசமில் டெலிபரேஷனே நடக்காது, டக்குன்னு வந்து தோணும் பண்ணிடுவாங்க. மாரல் ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்னா நிறையா விஷயம் வந்து யோசிப்பாங்க, நிறைய ஆங்கிளில் யோசித்து பார்த்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, ரேஷ்னலாக ஒரு முடிவை மட்டும் எடுப்பாங்க, அதுபடி நடப்பாங்க. அதுதான் வந்து மாரல் ஆப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். டியூட்டி அப்போ அந்த மாதிரி வந்து நடப்பாங்கன்னு சொல்லியிருப்போம், நடக்கிறது டியூட்டின்னு தெரியும். டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் அப்போ மாரல் ஆப்ளிகேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மாரல் ஆப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு இன்டர்னல், அதாவது தனக்குள்ளே இருக்க எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் படி அதை வந்து டிசிஷன் எடுக்கிறது. டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் எக்ஸ்டர்னல், அதாவது லா அண்ட் சொசைட்டி. ஓகே, சொசைட்டி படி நான் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக இருப்பேன், அதனால என் டியூட்டி, என்னோடய கடமைப்படி நான் போய் அந்த வாலெட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறது. மாரல் ஆப்ளிகேஷனில் வந்து தனக்குள்ள என்னோட பிரின்சிபல் படி இது வந்து நிறையா டெலிபரேஷன் பண்ணுறாங்க. அதாவது டெலிபரேஷன்னா நிறையா விவாதம் பண்ணி இது வந்து தப்பான விஷயம், அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து ஒரு தன்னோட இன்டர்னல் எத்திக்கல் பிரின்சிபலை வச்சு பண்ணுறது வந்து மாரல் ஆப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் சொசைட்டி, முழுக்க சொசைட்டியை வந்து ஒரு சென்டர் ஆஃப் ஃபோக்கஸாக வச்சு டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். மாரல் ஆப்ளிகேஷனில் தன்னோட ஃபோக்கஸ்ட் ஆன் பர்டிகுலர் அந்த பர்சனோட இன்டர்னல் மனசை வச்சு அதை பண்ணுறது வந்து மாரல் ஆப்ளிகேஷன். இதுதான் எல்லாமே வந்து கடைசியில் ஃபைனலாக வந்து எத்திக்ஸ் தான். அதாவது எல்லாருமே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க, வாலெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து குட்டி குட்டியாக அவங்களோட தாட்ஸ், அதாவது இன்டர்னல் ப்ராசஸ், அந்த ஃப்ரேம் ஒர்க் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து மாறும். இதிலே வந்து நான் மாரல் அப்சல்யூட்டிசம் விட்டுட்டேன். அது வந்து என்னென்னா
அது உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு வந்து ரிஜிடாக இருப்பாங்க. என்ன எப்பேற்பட்ட அது உங்களுக்கு கன்ஃப்யூஷன் வராது. இதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் என்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸுன்னு கன்ஃப்யூஷன் வரும். ஸோ மாரல் அப்சல்யூட்டிசமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரிஜிடாக இருப்பாங்க. இது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யூனிவர்சலாகவே வந்து இந்த மாதிரி மற்றவங்க பொருளை வந்து நம்ம வந்து வச்சுருக்கக்கூடாது, அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு யூனிவர்சல் பிரின்சிபல்னு அவங்க கன்சிடர் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸோட குட்டி குட்டி மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இது தான். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த டாபிக் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.